Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 9th standard English subjectல quarterly examination September 2025 கான important questions தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 1 ப்ரோஸ் லேர்னிங் த கேம். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who were சச்சின்ஸ் ஃபேவரட் பிளேயர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த ஸ்பெஷல் அபவுட் சாரதாஸ்ரம் வித்யா மந்திர் இன் மும்பை. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 2ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி த டிரான்ஸ்ஃபார்ம் த லைஃப் ஆஃப் சச்சின். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் சார்ட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் டிட் அஜித் அண்ட் சச்சின் ஹேவ் வைல் டிராவலிங். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வாட் ரொட்டீன் டிட் சச்சின் ஃபாலோ இன் வாஷிங் இஸ் கிளாத்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் வாஸ் த சஜஷன் கிவன் பை அச்சரேக்கர் டு சச்சின்ஸ் ஃபாதர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 3 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் சச்சின் டூ டூரிங் த 30-minute பிரேக். செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த இன்டென்ஸ் 15 minutes மென்ஷன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 4 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் டிட் எம்பரஸ் சச்சின் இன் த பஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், வாட் டிட் அச்சரேக்கர் அட்வைஸ் சச்சின். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 5 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 1 or 2 sentences கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் கோச் அச்சரேக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆன் சச்சின். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வாட் டிட் சர்வ் அஸ் எ வெரி பர்சனல் கோச்சிங் மேனுவல் டு சச்சின். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், why was சச்சின் asked to change the school. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், how did the act with the 1 rupee coin help சச்சின் become a good cricketer. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின், what did help சச்சின் build his physical and mental stamina. இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 6 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் ஏ பேராகிராஃப் ஆஃப் 120-150 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அச்சரேக்கர் வாஸ் ஏ சின்சியர் கோச் சப்ஸ்டான்ஷியேட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், நரேட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் த ஹார்ட்ஷிப்ஸ் அண்டர்வென்ட் பை சச்சின் டு பிகம் ஏ கிரேட் கிரிக்கெட்டர். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. இந்த ரெண்டு கொஸ்டின்ல இருந்து நிச்சயமாக கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 1 போயம் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் ஏ ஸ்னோவி ஈவினிங். இந்த போயமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 19 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஏபி, செகண்ட் கொஸ்டினில் ஏபி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டினில் ஏபிசி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டினில் ஏபிசி. இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப கொஸ்டின் பேப்பர் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 21 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் ஏ பேராகிராஃப் அபவுட் 80 to 100 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இட் இஸ் செட் த சாய்ஸஸ் மேட் பை ஒன் ஷேப்ஸ் ஒன்ஸ் டெஸ்டினி, பாண்டர் ஆன் த தாட் அண்ட் ரைட் ஏ பேராகிராஃப். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நிச்சயம் நம்ம எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 1 சப்ளிமெண்ட்ரி த என்விஎஸ் நெய்பர். சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு காமனான ஒரு ஜென்ரல் பேராவை படிச்சுக்க வேண்டியதான். அதை நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். ஒரு 8 மார்க் கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். யூனிட் 2 ப்ரோஸ் ஐ காண்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 29 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த ஓல்ட் ஹவுஸ் பில்ட் வித். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், டஸ் த விசிட்டர் ஸ்டில் லிவ் இன் த ஹவுஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 31 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் டிட் த விசிட்டர் ஹைட் இன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. செகண்ட் கொஸ்டின் when did the visitor actually hide the iron cross. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 33 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் ஏ சென்டென்ஸ் ஆர் டூ கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பிளெஸிங்ஸ் ரெஸ்ட் ஆன் த ஹவுஸ் வேர் த ஷேடோ ஆஃப் ஏ ட்ரீ ஃபால்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் who is the owner of the house now. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் why did the visitor return to his old house. இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் how did the grandfather get the iron cross. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின் where had he left his childhood treasures. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 34 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் the man who came to the house gave the cross as a gift to the girl. Why did he do this? What do you think would have happened if he had taken back the cross with him. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 2 போயம் எ பாய்சன் ட்ரீ. இந்த போயமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 40 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் ஏ சென்டென்ஸ் ஆர் டூ கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஏபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டினில் ஏபி, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ஏபிசி. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் கேட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 41 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் அபவுட் 80 to 100 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹவு டிட் த போயட்ஸ் ஆங்கர் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட் எண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த எஃபெக்ட் ஆஃப் த பாய்சனஸ் ஃப்ரூட் ஆன் த எனிமி. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த ரெண்டு கொஸ்டின் இருந்து நிச்சயமாக ஒரு கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 2 சப்ளிமெண்ட்ரி த ஃபன் தே ஹேட். இந்த சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஜென்ரல் பேராகிராஃப் படிச்சுக்க வேண்டியதான். ஜென்ரல் பேராகிராஃப் படிச்சுக்கிட்டா போதும், ஒரு 8 மார்க் கொஸ்டின் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். யூனிட் 3 ட்ராமா ஓல்டு மேன் ரிவர். இந்த ட்ராமாவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 55 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் வேர் த கேர்ள்ஸ் டூயிங் இன் த லிவிங் ரூம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஹவு டிட் ஜிம் வாண்ட் த கேர்ள்ஸ் டு கெட் ஆர்கனைஸ்டு. ஃபோர்த் கொஸ்டின் விச் டூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டிட் ஜிம் வாண்ட் த கேர்ள்ஸ் டு டூ டு அவாய்ட் கெட்டிங் ஸ்கேர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வேர் டிட் ஜிம் வாண்ட் த கேர்ள்ஸ் டு கிளைம் அப். How was it going to help them. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். பேஜ் நம்பர் 59 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் வேர் த இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தட் த கேர்ள்ஸ் அண்ட் ஜிம் ட்ரை டு மூவ் டு த அட்டிக். வை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஹூ கேம் டு ரெஸ்கியூ த சில்ட்ரன். தேர்ட் கொஸ்டின் வாட் ஹேப்பன் டு சாரா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 60 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் ரீடிங் ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 2 or 3 சென்டென்சஸ் ஈச் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் why did Jim run from school. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் why is Jim climbing on the roof. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் who came in the boat. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நைன்த் கொஸ்டின் who is the founder of the junior red cross. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா based on your understanding of the text answer the following in about 3 or 4 sentences ஈச் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த ஹோம் அலோன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த சில்ட்ரன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துருங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் பிரீஃப்லி நரேட் த ஹேப்பனிங்ஸ் ஆஃப் த பிளே இன் த சீன் 2. A. How did Amy manage the situation at home? Second question, how did the marshal save the children? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 3 போயம் ஆன் கில்லிங் ஏ ட்ரீ. இந்த போயமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 76 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா read the following lines from the poem
அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் இன் ஏ சென்டென்ஸ் ஆர் டூ கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டினும் அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் செகண்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் அபவுட் 80 to 100 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டஸ் த போயட் பிரிங் அவுட் த பெயின் ஆஃப் த ட்ரீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், எ ட்ரீ டசன்ட் க்ரோ இன் ஏ டே, எக்ஸ்பிளைன் இட் வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் டு த போயம். இந்த ரெண்டு கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்று மாற்றி ஒன்று எக்ஸாம் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 3 சப்ளிமெண்ட்ரி எர்த்குவேக். இதை சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஜென்ரல் பேராவை படிச்சுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மார்க் கொஸ்டின் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும், எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Thank you. Thanks for watching my channel. See you in the next video.